கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதிக்குட்பட்ட கீரனூர் பகுதியில் வாக்குப்பதிவின் போது ஏற்பட்ட மோதல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பாமக ஒன்றிய செயலாளரை விடுவிக்க கோரி திருக்கோவலூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பாமகவினர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜனார்த்தனன். ஜனார்த்தனன், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவின் போது ஏற்பட்ட பிரச்சனை சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் திருக்கோவலூர் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டதை கண்டித்து பாமக நிர்வாகிகள் திருக்கோவலூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட கீரனூர் பகுதியில் திமுக கூட்டணி கட்சியின் சார்பில் அதன் நிர்வாகிகள் உதயசூரியன் சின்னத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாமரம் சின்னத்திற்கும் நேற்று நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது வாக்களிக்க வந்த பொதுமக்களிடம் மாறி மாறி எங்களுக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. இதனால் இருதரப்புக்கும் ஏற்பட்ட மோதலில் போலீசார் தலையிட்டு சமாதான பேச்சுவார்த்தை செய்து அனுப்பி வைத்ததாக தெரிகிறது. நேற்று நடைபெற்ற இந்த மோதல் சம்பவத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதில் ஒரு சில பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் திருக்கோவிலூர் ஆய்வாளர் பாலாஜி என்பவரின் சட்டையை பிடித்து தீர்த்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த போலீசார் கூட்டத்தை கலைவதற்காக அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை அப்புறப்படுத்த சிறிய தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 4 வாகனங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் வாகனங்கள் போலீசார் உடைத்ததாக கூறப்படுகிறது. போலீசாரின் சட்டையை கீழ்த்ததாக கூறி பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ஜோதிலிங்கம் மற்றும் அவரது உறவினர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்து காவல் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அவர்கள் இருவரையும் விடுவிக்க கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜனார்த்தனன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.